கர்த்தாவை துதிக்கிற ராஜா வார்த்தை உங்களுடையது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு பேசும். கர்த்தாவே, நாங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை நாங்கள் திரும்பவுமாக பார்க்கும் பொழுது கர்த்தர்களுக்கு உதவி செய்வோம். சபையுள்ள கருத்தை அர்ப்பணிக்கிறேன். செய்திக்கு விரோதமாக எந்த ஒரு தடைகள் வராததை காட்டிக்கொள்ள எல்லா தடைகளையும் அகற்றும்படியாக செய்யுங்க. ஒரு மனத்தை தாரும் வேத வார்த்தையை முற்றிலுமாக இது எதுக்காக இந்த செய்தியை எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு உபதேசம் ரொம்ப நாளாக இருக்குது. நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கேள்விப்படுறதுக்கு சான்சஸ் வரும். விசேஷமாக மலையாள பகுதியில் வரும். இப்போ நமக்கு எந்த ஒரு மனிதர்களும் விரோதிகள் அல்ல. நாம் வேத வார்த்தையின் அடிப்படையிலே எல்லாவற்றையும் காண வேண்டும் என்று விரும்புகிறோம். நான் எப்பவும் உங்களுக்கு சொல்லுகிற மாதிரி வேதாகமும் தீர்க்கதரிசி செய்தி இந்த ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்காது. முரண்பாடாக இருந்தால் அது நமக்கு புரியவில்லை என்ற முரண்பாடுனா ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரரியாக இருக்காது. கான்ட்ரரி இருக்காது. அப்படி நமக்கு அப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்குன்னா, இதுக்கு இது இப்படி சொல்லியிருக்கேன், இது அதுக்கு வேறு மாதிரி இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அது புரியலைன்னு அர்த்தம். ஸோ யூ ஷுட் ப்ரே. நீங்கள் தேடணும், ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இப்போ நான் வீட்டிலேருந்து வந்து அங்கே உட்காந்து செய்தியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசி நிமிஷத்தில் தான் இதோட முக்கியமான பாயிண்ட்டு என் மைண்ட்லேயே வந்து ஆண்டவர் என் மைண்டில் போட்டார் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் பேசான்னு சொல்ல மாட்டேன். நம்ம திருப்பி தெரிஞ்சுக்கிறா இல்லை, திருப்பி செய்தியை காப்பி அடித்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு. ஆகவே இப்போது இதில் நான் என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் 3 வருஷம் விடப்பட்டிருக்கிறதா அல்லது 7 வருஷம் விடப்பட்டிருக்கிறதா? செய்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் பேசுறது தெரியும். யூதர்களுக்காக 7 வருஷம் விடப்பட்டிருக்கிறதா அல்லது 3 வருஷம் விடப்பட்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி. இதை ஒரு கூட்டம் 3 வருஷம் விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு சிலர் இல்லை 7 வருஷம் விடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். என்டைம் மெசேஜில் அல்லாத அதாவது மற்ற ஸ்தாபனக்காரங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, 7 வருஷம் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? இப்போ இதை குறித்து நீங்கள் தீர்க்க செய்திக்குள்ளே இருக்கிற விசுவாசிகள் ஊழியர்கள் மத்தியிலையும் 2 பிரிவு இருக்குது. ஒன்று 3 வருஷம், இன்னொன்று 7 வருஷம். இப்போ இதைத்தான் ஏன் இவங்க 7 வருஷம்னு சொல்கிறாங்க. இதில் 3 வருஷம்தான் அப்படின்னு எப்படி நிரூபிக்கிறது? இன்னைக்கு அதான் நம்ம செய்தி பாருங்க. 3 வருஷம் என்றும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 7 வருஷம் என்றும் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுக்கடுத்து தீர்க்கதரிசி தப்பாக பேசுகிறாரு. அவர் நல்ல தீர்க்கதரிசி நினைச்சிடாரு. நல்ல கவனிங்க. ஸ்லிப் ஆஃப் டங்ஸ் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்லுவேன். தீர்க்கதரிசி அநேக நேரங்கள் என்ன செய்கிறாரு, 7க்கு 3 பாரு, 3க்கு 7 பாரு. அப்போ நாம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது ஃபில் இன் தி பிளாங்க் பிளேட் கொடுப்பாங்கல்ல, மத்தியில் ஒரு லெட்டரை விட்டுட்டு பா டேஷ் இம்னு போட்டால் படிக்க பிள்ளைகளுக்கு தெரியும் அது பா டா இம் படம்னு எழுதிடும். இதே மாதிரி தான் நாம் என்ன செய்யணும், வேதத்தையும் தீர்க்கதரிசி செய்தி கண்டுபிடிச்சி பண்ணணும். தீர்க்கதரிசி எல்லாவற்றையும் ஓப்பனாக சொல்கிறது இல்லை. இந்த மனசில் வச்சுருக்கீங்க. தீர்க்கதரிசி நான் தான் தீர்க்கதரிசி, நான் தான் எலியாட்டு சொன்னது இல்லை. ஆனால் அவருடைய ஊழியம் வேதபூர்வமாக இருப்பதை வேதத்திலிருந்து அறிந்து நாம் அவர் ஊழியம் எலியாவுடைய ஊழியம் என்று அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். சரிதானே? இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 7 வருஷம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுக்கிட முடிய மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நம்ம படித்ததில் வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. கொடுக்கப்பட்டபடியால் அதே அளவாமல் புறம்போக்கி வருஷத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் விதிப்பார்கள். 42 மாதம் அளவும்
என்ன செய்வாங்கன்னா மிதிப்பார்கள். யார் மிதிப்பார்கள்? யார் மிதிப்பார்கள்? அந்த வசனம் என்ன சொல்லுது? திரும்ப படிங்க. புறமே இருக்கிற பிரகாரம் பிரஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறமாய்த்து போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். யாரு அவர்கள்? அவர்கள்ல யாரு? அதுதான் இருக்கு. நான் சொல்லல, அங்கதான் இருக்கு. புறதியார் என்ன செய்வாங்களா? 42 மாதம் அளவும் அதை மிதிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படிதானே? 42 மாதம்னா 3 வருஷம் அர்த்தம். அப்படிதானே? இப்ப அதுக்கு அடுத்த அவசரம் படிக்கிற 3ஆம் வசனத்தை, என்னுடைய 2 சாட்சிகளும் 2 பத்திரம் முடக்கி கொண்டே இருக்கிறவர்களாய் 1260 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். சரி, இப்போ 2 சாட்சிகளும் எலியாவும் மோசேயும் அவங்க என்ன செய்வாங்களா? எத்தனை நாள்? 1260 நாள். இதை நீங்க 30 வகுத்தீங்கன்னா 42 மாசம் வரும். இந்த 42 மாசத்தை நீங்க 12 வகுத்தீங்கன்னா திரும்ப 3 வருஷம் வரும். அப்ப எத்தனை வருஷம்? இது சிம்பிள். இதான் எல்லாரும் சொல்றாங்க. கீழே வெளிப்பாடு தேவையில்லை. மேல 3 கீழே 3 மொத்தம் 7 வருஷம். ஆனா தோற்றத்தின்படி பார்க்காம சத்தியத்தின்படி பார்க்கணும். சரியா? மேலோட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய சேலரி பண்ணுவாங்க. நீங்க அவங்க பதில் பேச முடியாது. 3 7 சரியா இருக்கு. வெளிப்படுத்த விஷயம் 12ஆம் அதிகாரம். அதனால 7 வருஷம் பாக்கியம் வாங்க. ஆனா தீர்க்கதரிசி அதை குறித்து என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க. கொஸ்டின் ஆன்சர். இது எந்த புத்தகம்னா முத்திரைகளின் மேலுள்ள கேள்விகளும் பதில்களும் அப்படிங்கிற செய்தி. அதில் கேள்வி 36 பக்கம் 862 இருக்கு. இப்போ இங்க ஒருத்தர் ப்ராப்பர்ட்டி கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கறாரு பாருங்க, நான் வாசித்து காமிக்க. சகோதரன் பிரணாமே முதலாம் முத்திரையின் பிரசங்கத்தில் தானியேலின் 70 வாரங்களை குறித்து நீங்கள் குறிப்பிடுவதை நான் கவனித்தேன். தானியேலை குறித்த ஒளிநாடாவில் சுவிசேஷம் யூதர்களிடம் திரும்பும் போது 70 வாரங்கள் தொடங்கும் என்பதாக அறிகிறேன். அதாவது இந்த சுவிசேஷம் யூதர்கள் பக்கம் போகும்போது 1 வாரம், அதாவது திரும்பும் போது 70 வாரங்கள் தொடங்கும் என்பதாக அறிகிறேன். அதாவது 70வது வாரம், தானியேலின் 70வது வாரம் தொடங்கும் என்று அறிகிறேன். யூதர்களுக்கு 1 வாரம் 7 வருடங்கள் விடப்பட்டுள்ளதா அல்லது வாரத்தின் பாதி மாத்திரமே 3 ஆண்டுகள் விடப்பட்டுள்ளதா? இதான் கேள்வி. சரியா? அதாவது யூதர்களுக்கு 7 வருஷம், யூதருக்கு சுவிசேஷம் போகும்போது 7 வருஷம் மிச்சம் இருக்குமா, 3 வருஷம் மிச்சம் இருக்குமா? அதான் கேள்வி. இப்ப அதுக்கு தீர்க்கதரிசி என்ன ஆன்சர் பண்ணுறாரு பாருங்க. வாரத்தின் பாதி மாத்திரம், அதாவது 70வது வாரத்தின் பாதி மாத்திரம் தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளபடி இயேசு வாரத்தின் முதல் பாதியில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். அப்ப இயேசு வாரத்தின் முதல் பாதியில் தீர்க்க தரிசனம் உரைத்தார். எத்தனை வருஷம்? 3 வருஷம். சரியா? இன்னும் 1 பாதி மாத்திரமே விடப்பட்டுள்ளது. அப்ப இன்னும் 3 வருஷம் தான் விடப்பட்டுள்ளது. சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிறகு உங்களுக்கு இது வர பாருங்க.
அப்போ யூதர்களுக்கு 3 வருஷம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சுவிசேஷம் யூதர்கள் பக்கம் திரும்பிட்டு அப்படின்னா வெறும் 3 வருஷம் தான் பாக்கி. அந்த 3 வருஷத்திற்குள்ள 1,44,000 யூதர்கள் ரட்சிக்கப்பட்டு, சரியா, 1000 வருஷ அரசாட்சியம் தொடங்கிவிடும். இன்னைக்கு ரேப்சர் ஆட்சி வச்சுக்கோங்க, இதுல வெறும் 3 வருஷம் தான், அடுத்த 1000 அரசாட்சி தொடங்கிடும். இதுல இன்னொன்று நீங்க கவனிக்கணும், இந்த வசனத்தில் நம்ம படிக்கும் போது புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, படிச்சோம் நம்ம. அதாவது பிரகாரம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டபடியினால் அதனை அளக்க வேண்டாம், அதை புறம்பாக்கி போடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, புறஜாதிகளுக்கு கால அளவு கிடையாது, யூதனுக்கு கால அளவு உண்டு. இதை மனசுல வச்சிருக்கேன். நமக்கு கால அளவு கிடையாது. எத்தனை வருஷம் இந்த கிருபை இருக்கும் தெரியாது, எந்த வருஷத்துல முடியும் தெரியாது. ஆனா யூதனுக்கு அந்த எலியாவும் மோசேயும் வந்துட்டாங்கன்னா அவனுக்கு கடைசி 3 வருஷம் ஸ்டார்ட் ஆயிடும், நமக்கு கிருபை முடிஞ்சிடும். தேவன் ஒரே நேரத்துல யூதர்கள்கிட்டையும் புறஜாதிகளிடையும் ஈடுபடுவதில்லை. இப்பொழுது அவர் பிரஜாதிகள் மத்தியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். யூதர்கள் மத்தியில் அவர் இன்னும் ஈடுபடலை. யூதர்கள் ஒரு தேசமாக ரட்சிக்கப்படுவார்கள். நாமும் ஊருக்கு ஒன்றும் கோத்திரத்துக்கு ஒன்றும் ஒன்றொன்றாக ரட்சிக்கப்படுகிறோம், தனி நபர்களாக ரட்சிக்கப்படுகிறோம். ஆனால் யூதம் அப்படி கிடையாது. ஆக இங்கே 3 வருஷம் மிச்சம் இருப்பதாக தீர்க்கதரிசி இங்கே பேசுகிறார். இன்னொரு கொஸ்டின் ஆன்சர் இருக்கு பாருங்க, பக்கம் 871. அதாவது கொஸ்டின் ஆன்சர் 45 அதே தான், முத்திரை மீதுள்ள கேள்விகளும் பதில்களும். சகோதரன் பரிணாமே, கடைசி 3 வருஷங்களில் ரோமாபுரியானது யூதர்களின் அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளும் என்று கூறினீர்கள். அது உபத்தவ காலத்தின் முதல் 3.5 வருடங்களா அல்லது கடைசி 3.5 வருடங்களா? இப்ப தீர்க்கதரிசி ஆன்சர் பண்ற அது கடைசி 3.5 வருடங்களே, அது சரிதான். முதல் 3.5 வருடங்கள் அல்ல, ஏனென்றால் அது ஏற்கனவே கடந்து விட்டது. முதல் படிச்ச அந்த கேள்வி கொஸ்டின்ல ஆன்சர்ல என்ன சொன்னாரு, முதல் 3 வருஷம் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டார். அடுத்த 3 வருஷம் யூதருக்கு விடப்பட்டிருக்கிறது. அந்த 3 வருஷம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், எலியா மோசேக்கு வரும்போது ஸ்டார்ட் ஆகும். அப்போ ஒரு தேசமாக அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். அது உலகம் அறியக்கூடிய காரியமாக இருக்கும். சரி, இப்போ தானியேல் அங்க வாங்க, கவனமா கேளுங்க. தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இருபத்தி 6 படிக்க கேளுங்க. எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். इधर देखो, बात मत करो, आपका सिर के ऊपर चला जाएगा, हैं? அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜல பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தமும் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லுது, அவர் 1 வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது வலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார்.
சரியா? அருவருப்பான செட்டைகளுடைய பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். இப்போ நீங்க இதை வச்சுக்க, திரும்ப நான் படிக்க. 62 வாரங்களுக்கு பின்புன்னா பாருங்க, அவங்களுக்கு யூதருக்கு எத்தனை வாரம் கொடுக்கப்பட்டிருக்குது? பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும் அப்படின்னு இங்க வசனம் இருக்கு. அப்போ 62 வாரம் அப்படின்னீங்கன்னா இப்போ நான் படித்தது 25ஆம் வசனம், அதை நான் படிச்சிருக்கேன். கவனிங்க, 25 படிக்க பாருங்க. இப்பொழுது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகள் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படி ஆகும். இப்போ இங்க நீங்க கவனிச்சிங்கன்னா, திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படும் முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும், அப்போ 7 62 69, அப்போ 70வது வாரம் அட்டலை வருது. புரியுதா? 7 62 69 ஆயிடுது. பாருங்க, இதை மனசு வச்சிருங்க. நமக்கு அளவு கிடையாது. காலம் கணக்கில் யூதனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் சரிதானா? 7 வாரமும் 62 வாரமும் ரெண்டும் சேர்த்தா 69 வந்துடும். இந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அதான் 26ஆம் வசனத்துல அந்த 62 வாரங்களுக்கு பின்பு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா, அது கடைசி 70வது வாரம். தானியேலுக்கு மொத்தம் எத்தனை வாரம் கொடுக்கப்பட்டது? 70. அப்போ 70 நீங்க 69 கழிச்சிட்டீங்கன்னா மீதி 1 வாரம் இருக்கு. 1 வாரம் 7 நாள். இந்த 7 நாள் 7 வருஷம். இது பைபிள் கணக்கு. சரியா? இப்போ உங்களுக்கு சொல்ல புரிஞ்சுங்களா? 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்போ 7 62 கூட்டா 69 வாரம் ஆயிடும். அப்போ 69 வாரம் முடிஞ்சா கடைசி 2 வாரம் பாக்கி இருக்கு. 70 வாரம் ஒன்று தான் பாக்கி இருக்கு, 1 வாரம். இப்போ இந்த 1 வாரம் பாக்கி இருக்கு. இது எப்போ? மேசியா வெளிப்படுவது போது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாரு. அப்போ 70வது வாரத்தில் தான் அவர் வந்தாரு. 69 முடிஞ்சிச்சு. 70வது வாரத்தில் மேசியா வந்தாரு. பாருங்க, அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அதாவது 70வது வாரம் அப்படின்னு அர்த்தம். 7 வாரம் முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அது 7 வாரம் முடிஞ்சிட்டு, அதுக்கப்புறம் 62 முடிஞ்சிட்டு, அப்போ மொத்தம் 69 முடிஞ்சிட்டு, 7வது வாரம் 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். இந்த பிரபு நீங்க கொடுக்கப்பட்டிருக்க இது யாரு? இந்த பிரபு வேற யாரும் இல்லை, டைட்டஸ். இந்த டைட்டஸ் யாரு உங்களுக்கு தெரியும்? இவன் தான் என்ன செய்தான்? எருசலேம் தேவாலயத்தை இடிச்சு இந்த டைட்டஸ் தான். நீங்க நிறைய டைட்டஸ் பேர்லாம் வைப்பாங்க. இது வாம பேர், அது கிறிஸ்தவ பேர் இல்லை. வைக்க வச்சுக்கிட்டு தப்பு இல்லை, இருக்கட்டும். அதுக்கு பேரா நீங்க பாருங்க. அடுத்த என்ன சொல்லுது பாருங்க, 27ஆம் வசனம். அவர் இதில் கொஞ்சம் நிறுத்துறேன். இப்போ நீங்க எனக்கு இங்கிலீஷும் படிக்கணும், ஹிந்தியும் படிக்கணும். இதில் என்ன குழப்பம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ இங்கிலீஷ் படிங்க. 26 27 மெதுவா புரிய முடியாது. And after 3 score and 2 weeks shall Messiah be cut off, but not for himself and the people of the prince. People of the prince that shall come shall destroy the city and the sanctuary, and the end thereof shall be with a flood, and unto the end of the war desolations are determined, and he shall confirm the covenant. அப்படியே நிறுத்துங்க. And he shall confirm the covenant.
உங்களுக்கு மைண்டில் வருதா பாருங்க. இந்த ஹீன்னு சொல்லியிருக்க, who is that he? He shall confirm the covenant. யாரு? இந்த ஹீல தான் பிரச்சனை. இப்போ இதுல ஒரு கூட்டம் சொல்லுது இந்த ஹீங்கிறது அந்தி கிறிஸ்துவை குறிக்கும். அதனால இது 7 வாரம் இருக்கு. அந்த 7 வாரத்துல முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்து எருசலேமுக்கு போவான். 3 வருஷத்துக்கு பிறகு அவங்களோடு உள்ள உடன்படிக்கையை அவன் முடிப்பான். அப்போ இன்னொரு 3 வருஷம் யாருக்கு? எலியாவும் மோசி வருவாங்க. அது யூதர்களுக்கு அப்படின்னு கணக்கு சொல்றாங்க. இந்த கீழே வந்து பிரச்சனை. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு இங்கிலீஷ்ல படிங்க, हिंदी पढ़िए, मेरा पढ़िए, स्लो करने के सबको समझ रहे हैं। और उन 62 सप्ताहों के बीतने पर अभिषेक पुरुष काटा जाएगा। अभिषेक पुरुष काटा जाएगा और उसके हाथ कुछ न लगेगा। और आने वाला प्रधान की प्रजा, आने वाला प्रधान, कोई सेट प्रधान ऐसा है ना, आने वाला प्रधान अगर 2 பேரை குறித்து சொல்லுது. திருப்ப वापस ऊपर से पढ़ो. और उन 62 सप्ताहों के बीतने पर अभिषेक पुरुष काटा जाएगा। अभिषेक पुरुष कौन है? இப்போ அதை அப்படியே வச்சுட்டு 21 வசனம் தமிழ்ல படிங்க. அந்த வாரம் அனைவருக்கும் உடன்படிக்கையை வெளிப்படுத்தி அந்த வாரம் ஆதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழியப்படுவார். இது யாரு? பலியை காணிக்கை ஒழியப்படுறது யாரு? இதுதான் குழப்பம். சரியா? அப்ப இங்க 2 பேரை பத்தி சொல்லுது. ஒன்னு மேசியா சங்கரிக்கப்படுவார், இன்னொன்னு அந்த பிரபுக்கான பிரதான் ஆவானா. புரியுதா? ஏன் ஜனங்கள் குழம்புறாங்க? இப்ப இந்தி படி திரும்ப. और उन 62 सप्ताहों के बीतने पर अभिषेक पुरुष काटा जाएगा। रुको, நம்ம தமிழ்ல மேசியான்னு இருக்கு, இங்கிலீஷ் ஹிந்தியில அபிஷேக புருஷன் இருக்கு, இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? மேசியா. அப்ப அபிஷேக புருஷ் மேசியா கிறிஸ்து இயேசு அவர்தான் சங்கரிக்கப்படணும். சரியா? आगे पढ़ो. और उसके हाथ कुछ न लगेगा। और आने वाला प्रधान की, आने वाला प्रधान अब 2 பேர் வராங்க. पढ़ो. नगर और पवित्र स्थान को नाश तो करेगी, परंतु उस प्रधान का अंत ऐसा होगा जैसा बाढ़ से होता है। तो भी उसके अंत तक लड़ाई होती रहेगी, क्योंकि उसका उजड़ जाना निश्चय ठाना गया है। आगे. और वह प्रधान 1 सप्ताह के लिए, वापस पढ़ो. और वह प्रधान, वो प्रधान 1 सप्ताह के लिए, 1 सप्ताह के लिए भक्तों के संग दृढ़ वाचा बांधेगा। बस रुको. वो प्रधान 1 सप्ताह के लिए वाचा बांधेगा. अब जरूर के यार बड़ा वाचा प्रधान किसके साथ? बहुतों के संग, बहुतों के संग, बहुत के साथ. वर्ग है वो प्रधान. இப்போ அப்படியே வச்சிட்டு அதை இங்கிலீஷ்ல படிங்க. அந்த 27 வசனம் அப்படியே வச்சிட்டு. And he shall confirm the covenant with many for 1 week. He shall confirm the covenant. உறுதிப்படுத்துவான்னு அர்த்தம். அந்த he யாரு? இப்போ தமிழ்ல படிங்க. அவர் ஒரு வாரம், அவர் அவன் இல்லை, அவர். புரியுதா? இந்த தமிழ்ல இருக்க மட்டும் தப்பிச்சான், மற்ற எல்லாம் குழம்பு நீரே கிடக்கும். இப்போ இங்க இந்த 2 பேர் வராங்கல்ல, ஒன்று மேசியா, இன்னொன்று இந்த பிரபு. இந்த பிரதானுக்கு வந்து தமிழ்ல பிரபுன்னு இருக்கு. இவன் யாரு? டைட்டஸ். 7 ஞாபகா இருக்காது இல்லை? 7 4 70 நினைப்பி. அதெல்லாம் அவன் தான் வந்து எருசலேமே அழிச்சான், அந்த ஆலயத்தையும் அழிச்சுட்டான். புரியுதா உங்களுக்கு?
இப்ப இந்த 2 பேரை பற்றி சொல்லப்படுது. 2 பேரும் எங்க வந்து குழம்புது? 27ஆம் வசனத்துல. 27ஆம் வசனம் என்ன சொல்லுது? பிரதான், அதாவது அந்த பிரபு என்ன செய்வானா? புரியுதா? புரியுதியா? திரும்ப பரவாயில்ல, உங்க மண்டியோடு போகக்கூடாது. ஒரு திரும்ப கிளிக்காச்சு வச்சுக்கோங்க, பிறகு போகாது. திரும்ப படி 26. और उन 62 सप्ताहों के बीतने पर अभिषिक्त पुरुष काटा जाएगा और उसके हाथ कुछ न लगेगा और आने वाले प्रधान की प्रजा नगर और पवित्र स्थान को नाश तो करेगी, परंतु उस प्रधान का अंत ऐसा होगा जैसा बाढ़ से होता है, तो भी उसके अंत तक लड़ाई होती रहेगी, क्योंकि उसका उजड़ जाना निश्चय ठाना गया है। और वह प्रधान एक सप्ताह के लिए बहुतों के संग दृढ़ वाचा बांधेगा। बस ये बात इंग्लिश में पढ़ी। And he shall confirm the covenant with many for 1 week. இந்த he யார்? குழப்பத்தை பாருங்க. இந்த he யார்? தமிழ் பைபிள் படி அது மேசியா. அவர் அவன் இல்லை, எழுதல. புரியுதா? ஆனா இங்கிலீஷ்ல பொதுவா கிறிஸ்துவ பற்றி வார இடத்துல சொல்றதுன்னு சொன்னேன். நான் வேற பண்ணிதான் இல்லை. இப்படி போட்டா அது கிறிஸ்துவே அர்த்தம், கேபிட்டல் டி. இப்படி போட்டா எச் போட்டு போட்டா அது யாரையும் குறிக்கும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து பைபிள்ல நிறைய இடத்துல இருக்குன்னு சொல்றாங்க. எப்படி பார்க்கலாம் போன நேரம் பேரும். இதை மட்டும் புரிஞ்சுக்குவாங்க. தமிழ்ல அவர்னு இருக்கு. அவர்னா மேசியா. ஹிந்தியில அந்த பிரதானே இருக்கு, அந்த பிரபு யாரு? டைட்டஸ். அதுக்கு டைட்டஸ் திருப்பி வரானே அர்த்தம் இல்ல. திருப்ப பிரஜாதிகள் அந்தி கிறிஸ்து என்ன செய்வான்? யூதரோட உடன்படிக்கை பண்ணுவான். முதல் 3 வருஷத்துக்கு பிறகு அந்த வருஷத்துக்கு பாதியில உடன்படிக்கை என்ன செய்வான்? முடிச்சிருவான் அப்படின்னு ஒரு உபதேசம் இருக்கு. அதை நாம நம்புறது இல்லை. இப்போ பாயிண்ட்டுக்கு நான் வரேன், உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். இப்போ அதாவது 26ஆம் வசனத்தை 2 பேரை பற்றி சொல்லப்படுது. ஒன் இஸ் மேசியா, அனதர் ஒன் இஸ் பிரின்ஸ். இந்த பிரின்ஸ் அப்படிங்கிறவன் ரோம அதிபதி, அவனை குறித்து சொல்லுது. சரியா? மேசியான்னு சொல்லுது கிறிஸ்துவ சொல்லுது. இப்ப அங்க சங்கரிக்கப்படக்கூடியது மேசியா. சரியா? மேசியா தான் சங்கரிக்கப்படணும். நம்ம தமிழ் பைபிள்ல அந்த வாரத்தின் மன்னிக்கணும் 27ஆம் வசனம், அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி காணிக்கையையும் ஒழிய போடுவார். சரிதானே? अभी 27 हिंदी पढ़ो 27 वचन। और वह प्रधान एक सप्ताह के लिए बहुतों के संग दृढ़ वाचा बांधेगा, परंतु आधे सप्ताह के बीतने पर वह मेल बलि और अन्न बलि को बंद करेगा। और बस என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப எக்ஸ்டன் தேவாலயம் கட்டப்படும், அதில் பலியெல்லாம் செலுத்துவாங்க, அந்தி கிறிஸ்து அங்கே போவான், இங்கே 3 வருஷம் ஆன உடனே அதெல்லாம் நிறுத்திடுவான். அது நடக்கும் போது சம்பவம் தாங்க. இது டோட்டலி ராங். உங்களை டேப்டர்லேருந்து வெளியே கொண்டு வரும், மறந்து போகாதீங்க. டோட்டலி ராங். நான் அதை நம்புறது இல்லை. நல்ல கவனிங்க. இப்போ நான் என்ன நம்புறேங்கிறத உங்களுக்கு சொல்ல பாருங்க. இப்போ திருப்பக்கூடியதை அது ஹிந்தி தமிழ் பேப்பர் அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அது ஒரு போதும். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது, சரியா? அந்த வாரம் பாதி சென்ற போது, பாதி நேரத்தில் ஒரு வாரம்னா 7 நாள், நம்ம பாதினா 3.5 வருஷம்.
அந்த வருஷம் பாதி சென்ற போது காணிக்கையையும் பலியையும் ஒழிய பண்ணுவார். காணிக்கையும் பலியும் ஒழிய பண்ணது யாரு? தமிழ்ல இருக்கவங்களுக்கு இதுல இடம் இருக்காது, ஹிந்தி படிக்கிறவங்களுக்கு பெரிய இடத்துல. ஏன்னா அந்த இடத்துல மேசியாங்கிற இடத்துல அது எதை கொண்டு வந்துட்டான்? அந்த பிரபுவை கொண்டு வந்துட்டான் இந்தி பைபிள்ல. ஆக இந்த பிரபு போய் 7 வருஷம் அங்கே ஒப்பந்தம் பண்ணுவாரு. அந்த 7 வருஷத்துல பாதியில அடிச்சு வரான், உடன்படிக்கை குறிச்சிடுவாரு. அப்படியே டோட்டலா மாறி போயிடுது. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்ற? இப்போ நம்ம அதை 3 வருஷங்கிறது எப்படி நிரூபிக்கிறது சொன்னா காண அதெல்லாம் நிரூபிக்கணும்ல. என்ன இப்போ நம்ம நிரூபிக்குமா? இப்போ வாங்க திரும்ப அந்த வசனத்தை எனக்கு தமிழ்லையும் படிக்கணும், இங்கிலீஷ்லையும் படிக்கணும். 27ஆம் வசனத்தை. இந்த கீங்கிறது யாரு? மேசியா. மறந்துடாதீங்க, இங்க கீன்னு சொல்லப்பட்டிருக்கு மேசியா. அந்த பிரபு இல்லை, அந்த பிரின்ஸ் இல்லை. With many of 1 week, and in the midst of the week, he shall cause the sacrifice and the obligation to cease, and for the overspreading of abominations, he shall make it desolate, even until the consummation, and the determined shall be poured upon the desolate. தமிழ். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அறுவருக்கான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவார். இந்த பாழாக்குகிறவன் யாரு? நீங்க ப்ராப்பர்ட்டி செய்தி படிச்சிருப்பீங்க. ஆனா என்ன சொல்றாங்க? டோம் ஆஃப் ராக். அதாவது எங்கே சாலமோனுடைய தேவாலயம் இருந்ததோ அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டு அந்த இடத்துல அக்ஷா மசூதி கட்டப்பட்டுள்ளது. அது எப்போ கட்டினாங்களா? கிபி 685 692 இயேசுக்கு பிறகு அதை கட்டி இப்போ அந்த டோமை வச்சுருக்காங்க. அதை டோமா பிராப்டுங்காங்க. அந்த இடத்துல முறை இருந்தது என்னது? தேவாலயம். இந்த தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாக அங்கே என்ன இருந்தது? மோரியா மலை இருந்தது. அதுக்கு மோரியா மலையில பலியிட்டான் பார்த்தீங்களா? தாவீது அர்னோன் களத்தில் பலியிட்டான் தெரியுமா? இது எல்லாம் அந்த இடம் தான். பழைய சத்திரம் அது. இப்போ அதில் டோமா பிராக் இருக்கு. இப்போ யூதர்கள் என்று சொல்லுதான் அதை உடைச்சிட்டு நாங்கள் தேவாலயத்தை கட்டோம் அப்படிங்கிறான். சரியா? ஆனால் இவங்க இஸ்மவேலர்கள் என்ன சொல்லுறாங்க? இல்லை இல்லை, அது எங்க இடம், உங்க மசீதா உங்க கட்டுறது அதுல பக்கத்தில் ஒன்று காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் பெருசாக போகலை. நல்ல தெளிவா இருங்க, குழப்பம் வேண்டாம். பாருங்க, இப்போ இங்க நமக்கு வேதம் சொல்லுகிறபடி அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி செல்லும் போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பூமியில வந்தார். அவரு தான் காணிக்கையும் பலியையும் ஒழிய பண்ணார். எப்படி? அவரே காணிக்கையாக அவரே பலியாக தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஆகையினால அந்த காணிக்கையும் பலியும் ஒழிக்கப்பட்டு விட்டது. இப்போ காணிக்கையும் பலியும் தேவையில்லை. இப்போ உங்களை கேட்குறேன், உன் இருதயத்தை தாங்குற, நாம ஓடுறோம். நிறைய பேர் ஏசிக்கிட்ட வாரதில்லை, சும்மா சொல்லுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட வந்தால் தான் கொண்டு வெளுப்போம். அதனால் மறைக்கிறதுக்காக ஓடுவாங்க. நீங்கள் வந்தே ஆகணும், சரி இருக்கட்டும், இதில் போக வேண்டாம். பாருங்க, இப்போ இங்கே என்ன சொல்லுது, இதை நம்ம எப்படி நிரூபிக்கிறதுக்கு வாங்க. இப்போ படிங்க, யோவான் முதல் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. 17 எப்படி எண்ணில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. சரி, இப்ப நல்லா கவனிங்க. மோசே மூலமாக என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணத்துல பலி செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும் தானே.
பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு. நீங்க யாரை கண்ணாத அடிச்சுட்டீங்க, அவன் கண்ணு கெட்டு போச்சுன்னா அவங்க கண்ணை என்ன செய்யணும்? தோண்டுவான். நீங்க யாராவது உங்க கையால் அடிச்சா உங்க கை என்ன செய்யும்? இப்பவும் நியாயபரமான இடங்கள் இருக்கு. இஸ்லாமிய கண்ட்ரியில உங்க கை வெட்டப்படும். கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, ஜீவனுக்கு ஜீவன் இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து வந்தபோது எதை கொண்டு வந்தாரு? கிருபையும் சத்தியத்தையும் கொண்டு வந்தார். இந்த மோசே மூலமாக என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனும் நீதிமான் ஆகுவதில்லை அப்படி பைபிள் இருக்கு. நியாயப்பிரமாணம் யாரையும் நீதிமான் ஆக்காது. நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பு பூமியிலே பாவம் இருந்தது. பாவம் பாவம் என்று எண்ணப்படாமல் இருந்தது. ஆனா நியாயப்பிரமாணத்தை மோசே மூலமாக கொண்டு வந்த போது பாவம் உயிர் கொண்டது. புரியுதா? அப்படிதான் பைபிள் இருக்கு. இப்போ நான் என்ன செய்தேன்? பாவத்துக்குள்ளாக விற்கப்பட்டு போனேன். பவுல் அருமையா எழுதுற நல்ல கவனிங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த நியாயப்பிரமாணத்தின்படி யாரும் என்ன செய்யல? நீதிமானாகல. முடியாது. நியாயப்பிரமாணத்தை யாரும் முழுசு நிறைவேற்ற முடியாது. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றின ஒரே மனுஷன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால அவருடைய கேள்வி கேட்டாரு, என்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? அதுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் எழுதப்பட்ட எந்த வார்த்தையை மீறினேன் என்று நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து எழுதப்பட்ட வேத வசனங்கள் எல்லாவற்றையும் நான் சரியாக நிறைவேற்றிருக்கனா இல்லையா பாருங்கள் அப்படின்னு சவால் விடுற. அவருடைய நியாயப்பிரமாணத்தை முழுசுமாக பின்பற்றி அதை நிறைவேற்றினபடியினால் நியாயப்பிரமாணம் உருவழிந்து போயிற்று. இன்னைக்கு நியாயப்பிரமாணத்துக்கு வேல்யூ கிடையாது. ஏன்னா நம்ம எங்க வந்துட்டோம்? கிருபைக்குள்ள வந்துட்டோம். அப்போ நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்டது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலம் கொடுக்கப்பட்டது. இப்ப நல்லா கவனிங்க. இப்போ முதல் 3 வருஷம், அதாவது முதல் மொத்த 7 வருஷம். 7 வருஷம் எப்படி? அங்க 3 இங்க 3 இல்லையா? யூதனுக்கு 3, புறஜாதிக்கு 3. சரியா? இந்த நம்ம முதல்ல படிச்சோம் பாருங்க. அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நினைக்கிறாங்க என்ன இருக்கு? அந்த 3 வருஷமும் புறஜாதிகளால் எருசலேம் மிதிக்கப்படும், பரிசுத்த ஸ்தலம் மிதிக்கப்படும் அப்படின்னு இருக்கு. சரிதானே? பரிசுத்த ஸ்தலம் நிச்சயம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். எலியா மோசே வந்த பிறகு புறஜாதிகளுக்கு அங்க இடம் இல்லை. ஏன்னா அது சுவிசேஷம் யூதர்களுக்கு போயிடுது. இப்ப இதை நம்ம நிரூபிக்க போறோம் பாருங்க. அப்போ முதல் 3 வருஷம் இயேசு பூமியிலே ஊழியம் செய்திருக்க வேண்டும். அந்த 3 வருஷத்தின் முடிவிலே அவர் சங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்பொழுது காணிக்கையும் பலியையும் ஒழிய பண்ணி விட்டார். அல்லேலூயா. அன்றைக்கு சரி செய்ய முடியாது. இயேசு தண்ணியே பலியாக கொடுத்தார். இது உண்மையான்னு சொல்லி இப்போ கொஞ்சம் பார்ப்போம் வாங்க. லூக்கா, இப்போ நம்ம லூக்கா 1:17 படிச்சோம் இல்லையா? யோவான் 1:17 படிச்சோம். இப்போ லூக்காவுக்கு வாங்க. லூக்கா மூன்றாம் அதிகாரம். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21 இருக்கு படிங்க. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர்
ரூபம் கொண்டு புறாவை போல அவன் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவர் ஆனார். அவர் யோசேப்பின் குமாரன் என்று எண்ணப்பட்டார். சரி, இப்போ உங்களுக்கு இது புரியும். இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. ஞானஸ்தானம் எடுத்துட்டு கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் புறாவின் ரூபம் கொண்டு, அதாவது பரிசுத்த ஆவியானவர் தான் அக்னி ஸ்தம்பம். இந்த அக்னி ஸ்தம்பம் புறாவின் ரூபம் கொண்டு நேராக இயேசு கிறிஸ்துக்களை இறங்கிட்டு, இப்போ இயேசுக்கு வயசு எத்தனை? இயேசுக்கு வயசு எத்தனை? அப்போ இயேசு 30வது வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார். ஏமேன், சரிதானே? பைபிள் சொல்லுது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். காரணம் இல்லாம அங்க வயசை போட்டிருக்காரு. சரியா? இயேசு பூமியில எத்தனை வருஷம் ஊழியம் செய்தாரு? 3 வருஷம். அப்ப இந்த 30ல தான் அவரை ஞானஸ்தானம் பெற்று, ஏன்னா ஞானஸ்தானத்துக்கு அர்த்தம் இருக்கு, அவர் பலியாடு, இந்த பலியாடு கழுவப்பட வேண்டும். ஆகவே யோவான் ஸ்நானகன் அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். சொல்ல போனா அவரை தண்ணீரை மூழ்கி அந்த ஆட்டுக்குட்டியை கழுவி என்ன செய்தான்? பரிசுத்த கையில ஒப்பு கொடுத்துட்டான். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே பிடிச்சி நேர காட்டுக்கு கொண்டு போய் பரிசோதிக்கப்பட்ட பின்பு, சரியா, அவர் பிரசங்கிக்க போகிறார். நல்ல கவனிச்சுக்கோங்க. அப்போ இப்ப இது நமக்கு இந்தியாவில் ஒரு பெரிய, இங்க உள்ள ஞானிகள் சொல்லுவாங்க, இயேசு 12 வயசுல எருசலேம் தேவாலயத்துக்கு போனார். அங்க என்ன செய்தாரு? ரபிகளோடு பேசினார். சரிதானே? தர்க்கம் பண்ணினார். அவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க, இது யாரு, இவனுக்கு உள்ள ஞானம் எப்படி வந்து ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருக்கு வயசு எத்தனை? 12. இங்க பைபிள் இருக்கு பாருங்க. 41 42 படிங்க. 2 லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 42. அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய தாயாருக்கும் யோசேப்புக்கும் தெரியாது இருந்தது. அவர் பிரயாணக்காரர்களின் கூட்டத்திலே 42 12 வயசு போதும். நம்ம இந்த 12 தான் அவருக்கு வயசு 12. அதுக்கு பிறகு அவர் எங்க போனாரு? 51 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, அவர் அவர்களுடனே கூட ஒரு நாசரேத்து ஊரிலிருந்து சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இருந்தார். அவருக்கு எங்க இருந்தாரு? 12 வயசுல இருந்து தாய் தாப்பு கூட இருக்கிறார். 30 வயசுல ஞானஸ்தானம் எடுக்கிறார். இடையில 18 வருஷம் எங்க இருந்தாரு? இல்ல, இங்க உள்ள சில ஞானிகள் சொல்றாங்க, அந்த 18 வருஷம் அவரு இமாலயாவில் வந்து இங்க மெடிடேட் பண்ணி இங்க இருந்து ஞானத்தை கொண்டு போய் பிசாசு பொய்க்கு பிதாவமா இருக்கிறார். நான் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்க பாருங்க, படிங்க. யாத்ராகமம் 34 23 24. யாத்ராகமம் 34 वचन 23 24. वर्ष में 3 बार तेरे सब पुरुष इस्राएल के परमेश्वर प्रभु यहोवा को अपने मुंह दिखाए. मैं तो अन्य जातियों को बस हो गया. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சந்நிதியில் வரக்கடவர்கள். போதும். எத்தனை? வருஷத்தில் 3 முறை புருஷர்கள் எங்க வரணும்? கர்த்தராகிய தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். இயேசு வந்து பரவாயில்ல இல்லையா? அது பழைய ஏற்பாடு ஞானசம், பழைய ஏற்பாடுடைய பிரமாணம். பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி எந்த ஒரு புருஷனும் என்ன செய்யணும்? வருஷத்துக்கு 3 தரம் தேவனுடைய
சமூகத்துக்கு வரணும். புரியுதா? இப்போ இயேசு ஒரு வார்த்தை சொன்னா உங்களுக்கு தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிங்க. 17ஆம் வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் சிறு ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சரி, அப்ப இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின்படி வருஷத்துக்கு 3 வருஷம் அவர் தேவ சமூகத்துக்கு போயிருக்க மாட்டாரா? இங்க வந்து அவளை சிக்கன் எப்படி அங்கே போனாரு? வருஷத்துக்கு 12 நாள் 3 திருப்பு தேவ சமூகத்துக்கு போகணும். அப்போ 4 மாசத்துக்கு ஒரு திருப்பு போகணும். 4 மாசத்துக்கு வந்து நாங்கள் போனாரு. என்ன பைத்தியக்காரங்க இருக்கவங்களுக்கும் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியல. அவங்ககிட்ட காரியம் ஒன்றும் கிடையாது. கோவப்படுவான், சண்டைக்கு வருவான், அடவாளை கம்பு எடுக்கான் பாருங்க. இப்போ நம்ம அதை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஏசு எங்கேயும் போல. ஏசு எருசலேமில் நாசரேத்துல தான் இருந்தார். அவர் வருஷத்துக்கு 3 முறை தேவ சந்ததிக்கு போனார். அவர் ஆண் மகன் அவர் தானே. பாருங்க என்னெல்லாம் பேசுறாங்க. சரி இருக்கட்டும், இது இங்க மட்டும் இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு கூட பாருங்க அந்த சிப்பாய்கள் எல்லாம் போய் ஆசாரியர்கிட்ட சொன்னாங்க, அவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, அவர் தேவனுடைய குமாரன் தான் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லாதீங்க, என்ன செய்யுங்க, ராத்திரியோட ராத்திரியா அவங்களுடைய சீஷர்கள் வந்து அவரை எங்களை அடிச்சு போட்டு அவரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, உங்களுக்கு பணம் தரோம். ஊழல் அன்னைக்கே இருந்தது. யாரும் ஆசாரியர்கள் சொன்ன காரியம் பைபிள் இருக்குங்க, 28ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அதனால இயேசு கிறிஸ்து வேத வார்த்தைப்படியே ஜீவித்தார். நாமளும் வேத வார்த்தைப்படியே ஜீவிக்க வேண்டும். அது முக்கியம். பாருங்க, இப்போ நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோம் பைபிள்? இப்போ என்ன பார்த்தோம்? 30வது வயசுல இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். 12ஆம் வயசு அதுக்கு முன்னால அவர் என்ன செய்தாரு? தன்னுடைய தாய் தகப்பன் கூட இருந்தாரு. தகப்பன் சொல்ற தச்சு தொழிலே அவர் செய்தார். சரியா? சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். வாங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் வசனமும் 2ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை மெதுவா நிதானம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு வீழ்த்துதலையும் கர்த்தருடைய அபிஷேக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், வீரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே வீரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு போதும். 3ஆம் வசனம் போயிட்டீங்க. சரி, 2 வருஷம் போதும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, இதுக்கும் 3 வருஷத்துக்கு என்ன சம்மந்தம்னு கேட்பீங்க நீங்க. பாருங்க, இயேசுடைய ஊழியத்தை பற்றி பார்க்கணும். இயேசுடைய ஊழியம் எத்தனை வருஷம்? 3 வருஷம். அதுக்கு தான் இதை எடுக்கேன். நல்லா கவனிங்க. இயேசுடைய ஊழியம் இங்கே 61ஆம் அதிகாரத்தில் ஏசாயா ஏற்கனவே இயேசு என்ன ஊழியம் செய்யணுங்கிறத சொல்லியிருக்கிறார். அதான் தீர்க்கதரிசனம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அப்படிதானே? அடுத்தால இருதய நொறுங்குண்டவர்களையும் காயம் கட்டுதலை அவுக்கவும் என்ன அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2வது வசனம் என்ன சொல்லுது? 2வது வசனம் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். அனுக்கிரகம் என்ன? அனுக்கிரகம் என்றால் கிருபை. கிருபையின் சக்தி யார் மூலம் உண்டாயிட்டு? இப்படி ஏற்கனவே ஏசாயா பேசியிருக்க, தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதி வச்சிருக்கிற பாருங்க. அப்போ
கிருபை அனுக்கிரகம் யார் மூலம் வரணும்? இயேசு கிறிஸ்து மூலம் தான் வரணும். அப்போ இந்த கிருபை வந்தாதான் பலியும் காணிக்கையும் ஒழியும். சரிதானே? ஏன்னா அவரே பலியாகிறாரு. ஆனால் அந்த வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல படிக்கணும். அந்த 2ஆம் வசனம் மட்டும். To proclaim the acceptable year of the Lord. To proclaim. இது என்னது? படிக்கிறதா? To proclaim. Proclaim அர்த்தம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். proclaim அர்த்தம் என்ன? ஸ்பெல்லிங் சரியா பாருங்க. PROCLAIM. பரவாயில்லை? பிரகடனம் செய்தல். இது தமிழ் அர்த்தம். proclaimனா பிரகடனம். பிரகடனம் அர்த்தம் தெரியுமா? நேரம் இல்லையா? 10 நிமிஷம் தான் இருக்கு. கணவனும், அதாவது ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாஸ்டர் திருமணம் பண்ணி வைக்கிறார். 2 பேருக்கும் மேரேஜ் சொல்லிட்டாங்க. சொன்னபோது அவர் சொல்லுவார், இந்திய அரசாங்க சட்டப்படியை, அதாவது அக்கார்டிங் டு இந்தியன் மேரேஜ் லா, இந்த சபைக்கு முன்பாகவும் பரிசுத்தாவினுடைய பிரசனத்துக்கு முன்பாகவும் இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியும் என்று அறிவிக்கிறேன். அதான் பிரகடனம். புரியுதா? பிரகடனம் அந்த வார்த்தைக்கு நம்ம தமிழில் அந்த வார்த்தை கொடுக்கல. அந்த பிரகடனம்ன்ற வார்த்தை தமிழில் இல்லை. பிரகடனம்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். இன்னொரு உதாரணம் சொல்லுறேன். இந்தியா எப்போ சுதந்திரம் அடைஞ்சிச்சு? 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி. அப்போ 15ஆம் தேதி வெள்ளைக்காரன் இந்த இந்தியா இனி எங்களுக்கு சொந்தம் இல்லை, இந்த இந்தியாவை இந்திய குடியரசாக நாங்கள் அறிவிக்கிறோம் என்று சொல்லி பிரகடனப்படுத்தினார்கள். புரியுதா? தட் டைம் ஆன்வர்ட்ஸ் இங்கிலீஷ்காரனுக்கு நம்ம மேல அதிகாரம் இல்லை. அதே மாதிரி எது இவர் 2 விவாக புருஷன் என்று பிரகடனம் செய்கிறேன், பிரகடன வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலி அறிவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரகடனம் தான் அது. பிரகடனம் செய்கிறேன்னு பருவு தாய்த்தம்மாருக்கு பையன் மேலே அதிகாரம் கிடையாது, இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு புள்ள மேலே அதிகாரம் கிடையாது. இவங்க 2 பேரும் தன்னைத்தானே அதிகாரம் பகிர்ந்து கொள்கிற ஒரு குடும்பமாயிடும். இன்றைக்கி அதுதான் கிடையாது. பிடிச்சி இருப்பாங்க. அது எப்படி விட முடியும்? இத்தனை வருஷம் பெற்று வளர்த்து அது உன் கடமை. தட் இஸ் டியூட்டி ஹேவ் டு டு. அதுக்கு பதில் அவங்ககிட்ட எதிர்பார்க்காத. லெட் தம் கோ. 2 பேரும் பறக்கட்டும். ஒரு சமயம் பறக்க முடியல, கீழே விழுந்தா தூக்கி விடு. அல்லேலூயா. அதை சந்தோஷமா பார்த்து சந்தோஷப்படு. நம்ம அதை செய்ய மாட்டோமே. அது எப்படி இனிமே? அதெல்லாம் முடியுமா? உண்மை விளையாட்டு சொல்லலைங்க. அதே மாதிரி தான் இங்கிலீஷ்காரன் போயிட்டான். சுதந்திர இந்தியா பிரகடனம். பிரகடனம்னா டிக்ளரேஷன் அர்த்தம். அது வந்து முக்கியமான வார்த்தை. ஆனால் தமிழில் என்ன இருக்கு? கூறவும் இருக்கு. இந்த பிரகடனம் இருக்கு. மீனிங் என்ன இருக்கு? தமிழில் நீங்கள் படிச்சீங்கன்னா கூறவும் அப்படின்னு வரும். ஆக்சுவலி பிரகடனம் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். அவர் பிரகடனப்படுத்தணும். என்ன பிரகடனப்படுத்தணும்? இயேசுடைய ஊழியம் எதை பிரகடனப்படுத்தணும்? அனுகிரக வருஷத்தை பிரகடனப்படுத்தணும். அனுகிரக வருஷத்தை அவர் பிரகடனம் செய்ய வேண்டும். பிரகடனம் proclaim. அவர் பிரகடனம் செய்ய வேண்டும். செஞ்சாரா? வாங்க வாங்க லூக்கா 4ஆம் அதிகாரம். லூக்கா 4ஆம் அதிகாரம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். 16 படிக்கிறேன். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும்,
உருவாகும். இப்போ அதில் 19வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும், பிரகடனப்படுத்தவும். பிரசித்தப்படுத்துதலாக்கி பிரசித்தம் எல்லா இடத்துலையும் போய் சொல்றதுன்னு அர்த்தம். பிரசித்தப்படுத்தலாம். பிரகடனம்னா டிக்ளரேஷன். சரி, எப்படியோ இங்க பிரசித்தப்படுத்துதல்னு இருக்கு, அப்படிதானே? அப்போ இயேசு, நல்லா கவனிங்க, எனக்கு கிருபையும் சத்தியமும் இயேசுவுல உண்டாயின அந்த பாட்டி தான் நான் வரேன். நியாயப்பிரமாணம் முடிய போகுது. நியாயப்பிரமாணத்தின்படி பலிகள், காணிக்கைகள் இல்லை எல்லாம் நீங்க செஞ்சாகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீ பலி செய்ய வேண்டாம், அவரை பலியாயிட்டாரு. அல்லேலூயா. நீ ரத்தம் சிந்த வேண்டாம், அவரு ரத்தம் சிந்திட்டாரு. ஆகவே நம்ம பார்த்தபடி பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணிட்டார். அந்தி கிறிஸ்து அதை செய்ய மாட்டான். அவன் எப்படி செய்ய போறான்? அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. நல்ல கவனிங்க, அந்தி கிறிஸ்து உங்களுக்கு அங்கே பலியாக முடியாது. பலியாகிறது மேசியா, அவர் தான் அங்கே வராரு. இப்போ இவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, சோதிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் எங்க போறாரு? நேசர் நாசரேத், அங்கதான் அவர் வாழ்ந்தார் இல்லையா 18 வருஷம். அங்க போற தேவாலயத்துக்கு போறாரு. தேவாலயத்தில் போய் எழுந்து நிற்கிறாரு. பணியாளர் அங்கிருந்து வருகிறான். ஏசாயா புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கிறான். அவர் திறந்த பொழுது, அவர் தேடல, அவர் திறந்த பொழுது வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏசாயா 61 சொல்லப்படல, ஆனா திறந்தாரு. ஏசாயா 61 வாசிக்கிறார். என்ன வாசிக்கிறாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்படிதானே? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கூடற்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை அந்த 2ஆம் வசனத்தில், அதாவது ஏசாயா 61:2 நீதியை சரிக்கட்ட நாளில் இருக்கு பாருங்க. அதை அவர் சொல்லல. அது எங்க வருது? யூதர்கள் மத்தியில் வருது. அடுத்த 3 வருஷத்துக்கு வருது. அவங்க நீதியை சரி கட்டுவான். அப்போ மோசி எலியா வருவான். இல்ல அவங்களை யாரும் எடுத்து பேசினா அவங்க வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவங்களை கொண்டு போடும். அவங்க விரும்புகிறதெல்லாம் செய்து பூமி என்ன செய்வாங்க? பாதிப்பார்கள் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்ப அந்த 3 வருஷம் அங்க போயிடுது. இப்ப முதல் 3 வருஷம் இங்க வருது. இங்க என்னாவது பாருங்க, அப்படின்னு கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும். என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறதை கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிட காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். இந்த வசந்த வாசித்த உடனே எல்லாரும் குழுக்குன்னு அவரை பார்க்குறாங்க. இந்த வருஷத்தை வாசிக்கிறாரு, இது மேசியால அது செய்யணும். அவனுக்கு பைபிள் சரியா நினைக்காதுங்க. அவங்க ஆள் மாறாட்டம் பண்ணிட்டான். இவரு மேசியாவா இருக்க முடியாதுன்னு நினைச்சான். அவருடைய தோற்றத்தை பார்த்தான், அவருடைய எளிமையை பார்த்தான். நம்மளே மாதிரி கம்பீரமா அவர் அப்படி இல்லை. அவர் தோற்றத்தையும் எளிமையும் பார்த்து அவங்க இடம்னா இவரு மேசியாவை இருக்க முடியாது. பாருங்க, நம்ம அடுத்தது படிங்க. நேரம் இல்லை எனக்கு சொல்றதுக்கு. படிங்க, அடுத்த தொடர்ந்து படிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவுடை காலத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. எல்லாரும் பார்க்க கூர்மையா, என்ன இந்த வார்த்தை படிக்காரு. அவருடைய புஸ்தகத்தை வாங்கி திறந்து தேடி எடுத்த படிச்சாரு. இதாங்க பரிசுத்த டிகிரிய. நீங்க வேற மாதிரி நினைச்சிடாதீங்க. அங்கிருந்து அந்த பணியாள் பணிவிடைக்காரன் தானே. அவன் ஏசியா புஸ்தகத்தை வேற புஸ்தகம் எடுத்துக்கலாமே. அவன் ஏசியா புஸ்தகத்தை யார் சொன்னா ஏசியா புஸ்தகத்தை கொடுக்கணும் இல்லை. அவன் போனா ஏசியா புஸ்தகத்தை எடுத்தான், கொடுத்தான். அவரு விரிச்சாரு. ஏசியா 61 வருது. அல்லேலூயா. எப்படி நிறைவேற்று பாருங்க வார்த்தை. ஆவியின் எளிமையை நீங்கள் உணர முடியாது. தாம்பிகத்தில் தேவன் இல்லை. பாடுதல், குடிக்கலும், பாடலும் கடவுள் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த எளிமையான வெளிப்பாடு உங்களுக்கு வரணும். நீங்க ஆடாரம் பண்ணலாம் சரிதான், அதை நான் தப்பா சொல்லலை. ஆனால் வெளிப்பாடு என்பது அவ்வளவு சைலண்டா, அவ்வளவு நுணுக்கமா போகும். அது தாழ்மை உள்ளவங்களுக்கு மாத்திரம் புரியும். மற்றவங்க தலைமையில் பெருமை உள்ளவர்கள் தேவனை எப்பவுமே ஏற்றுக்கிறார் சொல்லு. பாருங்க, அடுத்த வாசிக்க பாருங்க. எல்லாரும் கண்கள் அவருமே நோக்கமா இருக்கு. பார்த்தாங்க, என்ன இந்த வார்த்தை படிக்கிறாரு. அப்பொழுது அவர் பாருங்க,
பிரக்ளைம் பண்ணார் பாருங்க, பிரகடனப்படுத்தார் பாருங்க. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று. இல்லையா? இப்படி ஒரு செய்தியே இருக்கு, பிராமணன் செய்தி. இந்த வேத வாக்கியம் இந்த தினம் நிறைவேற்ற ஒரு மெசேஜ் இருக்கு பாருங்க. இது சொன்ன உடனே அவங்கெல்லாம் நினைச்சதா பாருங்க, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தையினாலே, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை இல்லை, கிருபையுள்ள வார்த்தை. அல்லேலூயா. கிருபையுள்ள வார்த்தையினாலே குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா, இது மேசியா வரக்கூடிய வார்த்தை, மேசியா பேசக்கூடிய வார்த்தை, இது யோசேப்பின் குமாரன் அல்லவா, இவருக்கு எப்படி இது ஒரு பொருந்தும்? இவர் ஆசாரிய மகன் அல்லவா, இவருடைய சகோதரர் மத்தியில் இருக்கிறாங்களே அப்படின்னு இடர்றாங்க. அவங்களுக்கு அப்படின்னா அவர் சொன்னாரு. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னையே நீ குணமாக்கிக்கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகள் ஊராகிய இவ்விடத்தில் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். ஏன்னா நாசரத்தில் வளர்ந்தாரு, ஆனால நாசரத்துக்காரங்க அவரை அங்கீகரிக்கல. பாருங்க சொல்லி சொல்றாரு பாருங்க. அன்றைக்கு எலியாவே அடுத்த பாருங்க பாயிண்ட் வராரு பாருங்க, 2 பாயிண்ட் சொல்றாரு. அன்றைய எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாசமும் வானம் அடைபெற்று தேசமாக மிகுந்த பஞ்சம் உண்டான போது இஸ்ரவேலருக்குள் அநேக விதங்கள் இருந்தார்கள். ஆகினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் ஒரு விதவிடத்தில் அனுப்பப்பட்டான். வேற எங்க அனுப்பப்படல. எவ்வளவு விதவை இருந்தாங்க, ஆனா ஒரு விதவிடத்தில் தான் அனுப்பப்பட்டாங்க. அடுத்த சொல்றாரு பாருங்க, அல்லாமல் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்தில், எலியாவும் எலிசாவும் பேசுறாங்க. எலிசா காலத்துல அநேக குஷ்டர்கள் இருந்தார்கள். ஆனாலும் சீரிய தேசத்தானாகிய நாகமான இல்லாமல் அவர்களில் வேறு ஒருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே அவங்களுக்கு சொல்கிறேன். இல்லையா? அது சொன்ன உடனே ஜெபாலயத்திலிருந்து எல்லாரும் கேட்டப்படுது. கோபம் உண்டு, நமக்கு விரோதமான பிரசங்கம் பண்ற கோபம் உண்டு. எழுந்திருந்து ஊருக்கு தண்ணியில கட்டப்பட்ட செங்குத்தான மலையில கொண்டு போய் கீழே தள்ள போனாங்க. அவரும் நடுவிலிருந்து கண்ணு சென்று விட்டார். அல்லேலூயா. But he declared that, he proclaimed that acceptable year. அவர் எதை டிக்ளேர் பண்ணாரு? தமிழ்காரர்களுக்கு என்ன எதை டிக்ளேர் பண்ணாரு சொல்லுங்க. தமிழ்ல என்ன பிரகடனப்படுத்தினார்? அனுக்கிரக வருஷத்தை பிரகடனப்படுத்தினார். இப்ப அவர் வயசு தானே, இப்ப அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு நாள் ஊழியம் செய்தாரு? 3 வருஷம். இதோட முடிக்க டைம் இல்லை. 3 வருஷம் ஊழியம் செய்து பாருங்க. இப்போ அவர் ஊழியத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. லூக்கா 21:24. பட்டய கருப்பினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் அளவும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். எருசலேம் புறஜாதியாரால் முடிக்கப்படும். சரியா? அப்போ புறஜாதியாரின் காலம் எப்பவுமே ஆரம்பிச்சுட்டு இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார் பாருங்க, அப்பவுமே புறஜாதியாருடைய காலம் ஆரம்பிச்சுது. இதில் முக்கியமான பாயிண்ட் கவனிங்க, நல்ல கவனிங்க. பிராமணத்தை பேசுகிறேன், நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இதில் முடிக்கக்கூடிய பாயிண்ட் என்னென்னா, இப்போ நம்ம படித்தோம், அதாவது யோவான் 1:17 கிருபை சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிரு. இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார். எல்லாம் கவனிங்க. இது சூரியன் வச்சுக்கோங்க, இது சூரியன். உதாரணத்துக்கு சொல்லுதான் 2 சூரியன், 1 சூரியன். இப்போ இங்க சூரியன் இருக்கு, இங்க வெளிச்சமா இருக்கு, இங்க இருளா இருக்கு. சரியா? சூரியன் இங்க இருக்கு, அப்போ இது பூமி உருண்டை.
உதாரணத்துக்கு சொல்லுறது ப்ராப்பர்ட்டி சொல்ல நான் சொல்லுவேன். இப்போ இங்க சூரியனுடைய வெளிச்சம் இருக்கு, அப்போ இந்த பகுதி பூரா என்ன செய்யும்? வெளிச்சமா இருக்கும். சரியா? இப்போ சூரியன் இப்படி சுற்றி வந்து இங்க வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பகுதி பூரா என்ன ஆயிடும்? வெளிச்சம் ஆயிடும். இந்த பகுதி இதான் யூதர்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்க வர நியாயப்பிரமாண வெளிச்சத்தில் அவங்க நடந்தாங்க. சரியா? ஆனால் சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னைக்கு ரத்தத்தை சிந்தினாலோ அன்னைக்கு நியாயப்பிரமாணம் ஒழிக்கப்பட்டது, பலியும் காணிக்கையும் ஒழியப்பட்டார். ஆகவே வெளிச்சம் எங்க வந்துட்டு? இப்ப நாம வெளிச்சத்துல இருக்கோம் பாருங்க. இங்க இருந்து வெளிச்சம் ஆரம்பிக்கு. சரியா? இவன் பாருங்க, இது இப்படி சுத்தி வந்து 7வது சமய காலம் சாயங்காலம் இல்லையே தொடர்ந்து வந்தா இருள். அதுக்கப்புறம் யூதருக்கு மெசேஜ் போயிடும், நாம மேல போயிடும். இதுதான் கடைசியில் நடக்கக்கூடிய. இப்ப நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் விடப்பட்டிருக்கு? இயேசு 30 வயசுல ஒழித்துக்கு வந்தாரு. 33 வயசுல அவர் அடிக்கப்பட்டாரு. அடிக்கப்பட்ட போது என்ன செய்தாரு? காணிக்கையும் பலியும் ஒழியப்பட்டாரு. ஆகவே முதல் 3 வருஷம் முடிஞ்சிட்டு, அந்த 3 வருஷம் முடிஞ்சது எப்போ? இயேசு சிலுவையில் இருந்த போது 2000 வருஷம் ஆச்சு. அங்க எதை டிக்ளேர் பண்ணிட்டாரு? அனுகிரக கிருபையை டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப கிருபை பிரஜாதி பக்கம் வந்துட்டு, புரியுதா? ஆகியனால பிரஜாதிகளுக்கு கால அளவு கிடையாது. நம்ம படிச்சோம் இதுல வெளிப்பட்டல் 11:2 படிச்சோம். பிரஜாதிகளுக்கு காலம் கிடையாது, அதனால புறம்பாக்கி போடு. ஆகவே பிரஜாதிக்கு எவ்வளவு காலம் இருக்குன்னு தெரியாது. புறஜாதி காலம் சிலுவையிலே ஆரம்பிச்சுட்டு இப்ப பிரஜாதிகளுக்கு ரட்சிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. முதல் 3 வருஷத்துல இயேசு ஊழியம் செய்து காணிக்கையும் பலியையும் விதிச்சாரு, ஒழியப்படினார். இப்ப அடுத்த 3 வருஷம் வரும்போது எலியா மோசேக்கு வருவாங்க. அப்பொழுது இயேசு அங்க வருவாரு. புரியுதா? அப்போ சட்டத்துல வர மாட்டாரு, அக்னி சம்பத்துல வருவாரு, பலமுள்ளதுனா வருவாரு. அப்பொழுது இந்த பூமி மேல என்ன செய்யும்? பெஞ்சினை சின்னது. அதுக்கு என்ன? அங்க நம்ம என்ன படிச்சோம்? நீதியை சரிக்கட்ட நாள். நீதியை சரிக்கட்ட நாள் இன்னும் வரப்போகுது. அது அந்த 3 வருஷம். இப்போ கேப்ல என்ன வந்துட்டு? புரியுதா? அப்போ முதல் 3 வருஷம் முடிஞ்ச உடனே கிருபை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ கிருபை ஓடிக்கிட்டு இருக்கு. அடுத்த 3 வருஷம் ஸ்டார்ட் ஆகும். இதை எடுக்கிறவங்க நீங்க இங்கிலீஷ்ல பண்ண உங்களுக்கு படிச்சு காமிச்சேன். இங்கிலீஷ்ல படித்தேன், ஹிந்திலையும் படித்தேன், தமிழ்லையும் படித்தேன். தமிழ்ல கிளீனா இருக்கு, ஹிந்தியில எப்படி இருக்கு? அந்த பிரபு வந்து அதாவது பிரின்ஸ் வந்து நினைச்சுவான், அவங்களோட உடன்படிக்கை போடுவான். 3 வருஷம் கழிச்சு அதை உடைச்சிருவான். இல்லை 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 இல்லை, தீர்க்கதரிசி செய்தி சரி, நாம் தீர்க்கதரிசியை சுவாசிக்கிறோம். ஆகவே 3 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்ச பிறகுதான் நம்ம கிருபையில வந்தோம். இப்பொழுது கிருபைக்கு டைம் கிடையாது. அதனால எந்த வருஷம் கிருபை நிற்குன்னு தெரியாது. ஆனால் எந்த கிருபை நமக்கு முடிவடையுமோ அந்த என்ன ஆயிரும்? அவர்களுக்கு என்ன ஆயிரும்? யூதனுக்கு ரட்சிப்பு வந்துடும். அப்போஸ்தலர் 13:46 படிங்க. அதோட முடிச்சு வசனம் இருக்க கொடுக்க முடியாது, டைம் இருக்கு. அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்குள்ளே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினாலே இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். சரியா? அப்போ 3 வருஷம் முடிஞ்சு பழைய காரியம் ஒளிய பண்ணி நம்ம கிருபையில வரோம். நம்ம இந்த ஆட்டுக்கிட்டு கொண்டு போக வேண்டாம், பஸ் கொண்டாட வேண்டாம், பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு கிடையாது. ஆனால் மனம் போல ஜீவிக்கலாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேவன் மேல் அன்பு செலுத்த வேண்டும். இவ்வளோதான் சொல்லுங்க, எங்க கிருபை எங்க பாவம் குறிச்சு அந்த கிருபை குறிச்சு பைபிள் வசனம் இருக்கு. உண்மைதான், கிருபை இருக்குங்கிறதுக்காக நம்ம எதையும் செய்யலாம்னு அர்த்தம் இல்லை. அப்படி நீங்க செய்தீங்கன்னா தேவன் மேல உங்களுக்கு அன்பு இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே இந்த 3 வருஷம் ஏற்கனவே முடிஞ்சிட்டு